ஹலோ டிஜே ஸ்குவாட். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன். அது எதனால் அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக புரிஞ்சுப்பீங்க. ஸோ ஒன்ஸ் அந்த வீடியோ ப்ளே அப்புறம் அது என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னைக்கு நான் எங்க போனேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லோயலா காலேஜ்ல நடக்கிற ஜாப் ஃபேர்ல அங்க போனேன். போற வழியில அந்த பிளாட்ஃபார்மே நிறைஞ்சு போச்சு, அவ்வளவு கூட்டம். காலேஜ் உள்ள போய் பார்த்தா அங்க ஏற்கனவே ரெஜிஸ்ட்ரேஷன் ஏரியாவிலேயும் சரியான கூட்டம் இருந்துச்சு. ரெஜிஸ்டர்லாம் பண்ணியாச்சு. ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ள இன்டர்வியூ போலான்னு பார்த்தா அங்கேயும் உள்ளே விடல, அவ்வளவு கூட்டம். திரும்புற பக்கம்லாம் கூட்டம் தான் இருந்துச்சு. அப்பதான் புரிஞ்சு ஏன்னா இவ்வளவு பேர் வேலை இல்லாம இருக்காங்களே அப்படின்ட்டு. எல்லாமே எதுக்கு வந்தாங்கன்னா இவ்வளவு கூட்டம் எதுக்குன்னா ஐடி ஃபீல்டுக்கு மட்டும் தான் இவ்வளவு கூட்டங்க. நான் ஐடி கூட அவ்வளவா கூட்டம் வரல. இங்க பாருங்க, ஒரு அப்ளிகேஷன் கொடுக்க முடியல, அவ்வளவு கூட்டமா இருந்துச்சு. இது எங்கன்னா ஐடி ஃபீல்ட்ல இருந்ததுதான். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வெளியே போய் பார்த்தா பிளாட்ஃபார்மும் நிறைஞ்சு போச்சு, அவ்வளவு பேரும் வெளியே நிக்காங்க. அப்பதான் புரியுது இவ்வளவு பேர் வேலை இல்லாம இருக்காங்க. பார்த்தீங்களா? ஸோ நிறைய பேர் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் ஜாப் இல்லாமல் லோயலா காலேஜில் கேதர் ஆகுறாங்க. ஸோ நிறைய பேர் உள்ளே என்ட்ரி ஆக முடியல, வெறும் ரிசீம் மட்டும் கொடுத்து போங்க அப்படின்னு சொல்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஸோ ஈவன் இன்டர்வியூ கூட அட்டன் பண்ணாமல் வெளியடிச்சு பத்திரமா நிலைமைக்கு போயிட்டாங்க. ஸோ இது இளைஞர்களோட தப்பு அப்படிங்கும் ஒரு விதமாக சொல்லலாம். கவர்மெண்ட் கரெக்டாக ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணலாலும் அதுவும் ஒரு விதத்தில். ஸோ ஒரு ஜாப் வேணும் அப்படின்னா டெஃபினட்டாக ஆஸ் எ ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்ஸ் கிராஜுவேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்கில்ஸ் ரிலேட்டடான விஷயத்தை கற்றுக்கோங்க. இல்லை அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பேச்சுலர் டிகிரி பண்ண முச்சுலேயே என்னென்ன விஷயம் நம்மளோட ஆம்பிஷனுக்கு எது முக்கியமோ அதில் ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு ஐடி ஃபீல்டு போகிறீங்க அப்படின்னா என்ன பொசிஷனுக்கு நீங்கள் அப்கமிங் டேஸில் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத ப்ரீ பிளான்டாக அதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் வேணும், எப்படி அதை கற்றுக்கிறது, எந்த சோர்ஸஸ் நம்ம கலெக்ட் பண்ணுறது, இட்ஸ் அண்ட் எவ்ரி திங் நம்ம செல்ஃப் லேர்னிங் பண்ணணும். செல்ஃப் லேர்னிங் பண்ணாமல் காலேஜ் முடிச்சுட்டு ஓகே நெக்ஸ்ட்டு ஜாப் அப்படின்னு சொல்லி அப்படி தெளிச்சு விட்ட ஆடு மாதிரி போனீங்க அப்படின்னா கிடைக்கவே கிடைக்காது. ஸோ எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட், செல்ஃப் லேர்னிங் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அகடாமிக்கையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஆஸ் வெல் அஸ் உங்களோட ஸ்கில்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நவடேஸ் ஏஐ ரொம்ப முன்னேறிட்டு. ஸோ அந்த ஏஐக்கு என்னென்ன விஷயம்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுமோ அதையும் தெரிஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா இன்னும் சூப்பர். ஸோ ஏஐ ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அகடாமிக்ஸ்க்கு ஒரு 70% மேலே இருக்கணும், அண்ட் போதுமான ஸ்கில்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் ஜாப் ஈஸியாக கெட் பண்ணிடலாம். ஈவன் தமிழ்நாடாக இருக்கட்டும் இல்லை அக்ராஸ் இந்தியா எங்கே வேணாலும் போய் பண்ணிடலாம். பட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தான் எங்கேயாட்டு ஜாப் ஃபேர் இருக்கும், நம்ம வாலண்டியராக கொடுத்து பண்ணுவோம். அதுலேயுமே லக்கி பர்சன்ஸ் யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்கள தான் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக சேஞ்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணிக்கோங்க, அகடாமிக்கை நல்லா முடியுங்க, உங்கள் பேஷனை நோக்கி கரெக்டாக போங்க. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் கிராஜுவேட்ஸ் தான் அதிகம். ஐடி செக்டார்ஸ்க்கு டிமாண்ட் ரொம்ப அதிகம். அந்த டிமாண்டை நம்ம கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணுறோமா? ஸோ உங்களுக்கு நீங்களே கொஸ்டின் கேட்டுக்கோங்க. ஏதாவது குறைப்பு இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், அதை எப்படி லேர்ன் பண்ணலாம், அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸில் இருங்க. No one is going to help you, only you. You got the potential, you got the dreams, only you can able to choose it. So definitely one day
உங்களோட ஹார்ட் ஒர்க் பே ஆஃப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ எப்போவுமே பி பாசிட்டிவ், இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப் டே பை டே. அவ்வளோதான். தேங்க்யூ.